Hi friends, welcome back to AC Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து நல்ல ஒரு வீக்கெண்ட் கிடைச்சிருக்கு. சோ இந்த வீக்கெண்ட்ல வந்து எனக்கு எந்த வேலையும் இல்ல. I mean outside வேலை என்னோட வெட்டிங் வேலையோ இல்ல வேற எந்த வேலையும் இல்ல, only வீட்டு வேலை மட்டும்தான். சோ வந்து இன்டர்ன்ஷிப் போய் ரொம்ப டயர்ட் ஆகி பாடிலாம் பெயின் அந்த அளவுக்கு வந்துட்டு நான் உழைக்க ஆரம்பிச்சிட்டேன். சோ அதனால சரி ஓகே ஒரு நாள் எனக்கு விட்டுருங்க, இந்த ஒரு வாரம் மட்டும் என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சி இந்த ஒரு வாரம் ஃபுல்லா வீட்டுல ரெஸ்ட் தான். வீட்டுல வந்துட்டு குட்டி குட்டி வேலை தான் இருக்கே தவிர நான் வெளியில இந்த வாட்டி நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தூங்கி எழுந்து அந்த மாதிரி ரெஸ்ட் எடுப்போம். ஸோ வந்து இன்னைக்கான வீடியோ பாத்தீங்க அப்படின்னா என்னோட வீக்கெண்ட் vlog தான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் நான் வேலைன்னு ஒரு பக்கம் சுத்தினாலும், என்னதான் என்னோட கல்யாணம் சுத்தினாலும் என்ன பாடி தான் டயர்ட் ஆகுதே தவிர என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் கூட டயர்ட் ஆகல, அந்த க்ளோனஸும் குறையல. அதுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன்றதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நம்ம ஸ்கின் எப்படி டேன் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டெட் ஸ்கின்ஸ்னாலையும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்னாலையும் தான் டேனும் ஆகுது. அது மட்டும் இல்லாம டீஹைட்ரேட்டடும் ஆகுது. நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியராகவும் க்ளோயிங்கா வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் தான் எஃபிகேஷியஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை பிரைட்டர் ஆக்கும், க்ளோ கொடுக்கும், அது மட்டும் இல்லாம ஈவன் டோனும் ஆக்கும். அது என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்க அப்படின்னா ஹிமாலயாவோட பிரைட்னிங் விட்டமின் சி ஆரஞ்ச் ஃபேஸ் சீரம் தான். சோ இந்த ப்ராடக்ட் தான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்டா நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். சோ இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 10x niacinamide, 5x விட்டமின் சி அண்ட் பவர் ஆஃப் ஆரஞ்சு இருக்கு. இது நம்ம ஸ்கின்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருக்கும். ஏன் அப்படின்னா டே 3ல இருந்து நமக்கு விசிபிள் சேஞ்சஸ் கொடுக்கும், ஸ்கின் பிரைட்டராகவும் இருக்கும், அதுவும் இல்லாம க்ளோவிங்காவும் இருக்கும். இதுல இருக்க லைட் வெயிட் ஃபார்முலா நம்ம ஸ்கின்ல போட்ட உடனே டக்குன்னு அப்சர்வ் ஆகி டக்குன்னு நமக்கு பிரைட்னஸும் கொடுக்குது. இதுல இருக்க 10x niacinamide and 5x விட்டமின் சி நம்ம ஸ்கின் டல்னஸ் குறைச்சு டக்குன்னு பிரைட்னஸும் கொடுக்குது. இதுல இருக்க niacinamide and விட்டமின் சி நம்ம ஸ்கின்ல இருக்க டல்னஸ் குறைக்கும், பிக்மெண்டேஷனை குறைக்கும், அன்ஈவன் ஸ்கின் டோனை வந்து ரெடியூஸ் பண்ணும், க்ளோனஸ் கொடுக்கும், அது மட்டும் இல்லாம பிரைட்னஸும் கொடுக்கும். இத பெஸ்ட் ஆஃப் சயின்ஸா நம்ம பார்க்கும்போது niacinamide and விட்டமின் சி யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவே நேச்சுரலா பார்க்கும்போது இதுல ஆரஞ்சு யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ப்ராடக்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா 2 to 3 drops ஹேண்ட்ல எடுத்து நம்ம ஃபேஸையும் நெக்லயும் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறோம். இதை நம்ம ஒரு நாள்ல 2 times யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்வர்ட் சர்க்குலர் மோஷன்ல நல்லா மசாஜ் பண்ணணும். இப்படி மசாஜ் பண்ணும் போது சீரம் நல்லா நம்ம ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆகும். சோ இந்த ப்ராடக்ட் அமேசான், பிளிப்கார்ட், நைகா அது மட்டும் இல்லாம ஹிமாலயா ஆப் அண்ட் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. கிராப் yours from the link in description. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வீடே வந்து ஒரு மாதிரி கச்சா முச்சா அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு துணியெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த துணியெல்லாம் வந்து அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த இங்கே அப்புறம் அங்கே பீம் பேக் மேலே பக்கெட் குள்ளரா அப்படின்னு சொல்லி நிறைய துணி வந்து மடிக்காமலே இருக்கு. ஸோ அந்த துணியெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம மடிச்சு எடுத்து வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நானும் மௌலி மட்டும்தான் இருக்கோம். மற்றவங்களாம் வெளில போயிட்டாங்க. மற்றவங்களாம் அப்பா அம்மா 2 பேருமே வெளில போயிட்டாங்க. காலையில் கேட்டாங்க வரியா அப்படின்னு எனக்கு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை வரல நான், ஏன்னா எனக்கு கிடைக்கிறது இந்த ஒரு நாள் 2 நாள் தான். 2 நாள்லாம் இல்லை, ஒரு நாள் தான். இந்த ஒரு நாளை வந்து நான் வந்து திரும்ப வெளில சுற்றி அது வந்து எனக்கு கிடைக்கிற இந்த ஒரு நாளில் நான் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால எங்க போயிருக்காங்க அப்படின்னா இன்விடேஷன் பார்க்க தான் போயிருக்காங்க. ஓகே, நீங்க போயிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு போட்டோ பிடிச்சி அனுப்புங்க, இல்லைன்னா வீடியோ காலில் வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஏன் அப்படின்னா இன்னொரு விஷயம் நான் போகாதது ரீசன் என்ன அப்படின்னா டயர்டு ஒரு பக்கம், ரெண்டாவது வந்து எப்படின்னா வீக்லி 7 days 7 daysல 6 days வந்து எல்லாருமே வேலைக்கு போவீங்க. அது வேற விஷயம், நான் அது வந்து இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து இது புதுசு. ஏன் அப்படின்னா நான் என் காலேஜும் சரி என் ஸ்கூலும் சரி எல்லாமே வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கும். அதனால வந்துட்டு எனக்கு வந்து அந்த டிராவலிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு பெருசா எதுவுமே வந்து அஃபெக்ட் பண்ணது கிடையாது. பட் நிஜமா சொல்றேன், எவ்வளோ தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வரவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு 6 months நான் டிராவல் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன். பாவம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து ஸ்கூல்ல இருந்து அவ அந்த டிஸ்டன்ஸ் வரா, காலேஜுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் வரா அப்படின்றதுலாம் ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம். அதை வந்து நான் கோ த்ரூ பண்றேன். எப்படி சொல்றது, இப்பதான் அதெல்லாம் நான் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இந்த மாதிரி தனியா நான் இது வரைக்கும் நான் டிராவல் பண்ணதே கிடையாது, என்னை விட்டதும் கிடையாது. அது வேற விஷயம். ஏன் அப்படின்னா நான் போய் ஏதாவது கோளாறு வேலை பார்த்துருவேன், எங்கேயா போய் விழுந்துருவேணும், எல்லாம் அடிபட்டுருமோ அப்படின்றதுனாலே எங்க அப்பா என்னை எங்கேயுமே விட மாட்டாரு. ஸோ காலேஜுக்காக இருந்தாலும் சரி ஸ்கூலுக்காக இருந்தாலும் சரி டாடி கூட போயிட்டு டாடி கூடயே வர்றதுனால எனக்கு அந்த டிராவலிங் அப்படின்ற ஒரு டயர்ட்னஸ் இருந்தது கிடையாது.
இப்போதான் டாடி வந்துட்டு இல்லை நீ தனியா போய் பழகு, நீ யாருமே டிபெண்ட் பண்ணியிருக்காத, நீ தனியா போய் பழகு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. ஸோ இப்போதான் அதோட இம்பாக்ட் அப்படின்ற என் ஃப்ரெண்டெல்லாம் நான் கலாய்ப்பேன். காலேஜ் வந்தானா தூங்குவா, 10 பெஞ்ச் மேலே 10 தூங்குவா. நான் கலாய்ப்பாவில்ல, காலேஜுக்கு நீ எதுக்கு வர, படிக்க வர, இல்லைன்னா என் கூட ஸ்பெண்ட் பண்ண வர, அந்த டைம்லயும் வந்து நீ தூங்குற அப்படின் போது அவ சொல்லுவா என்கிட்ட, நீ டிராவல் பண்ணி வந்தா உனக்கு தெரியும், நீ 2 பஸ் 2 ட்ரெயின் இந்த மாதிரி நீ மாறி மாறி நீ டிராவல் பண்ணி வந்த அப்படின்னா உனக்கு தெரியும். நீ ஜாலியா கார்ல வர கார்ல போல, எல்லாம் அப்பா கூட பைக்ல வர பைக்ல போற, அப்பா நீ பேசதான் செய்வா அப்படின்னு அவன் அன்னைக்கு சொன்னான். அன்னைக்கே கணித்தாரு என் ஃப்ரெண்டு. இன்னைக்கு எனக்கு பலிக்குது, ஒன்னும் பேசுறதுக்கு இல்லை. நான் வந்து நைட் காலையில கூட யோசித்தேன், நேற்று காலையில கூட நான் யோசித்தேன் என்ன அப்படின்னா, ஒரு நாள் மட்டும் என்னை கூட்டு போய் விட்டுரு டேடி அப்படின்னு நம்ம கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் என் மனசுல நான் நினைச்சிட்டேன், நோ நெவர், நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டிராவலிங் தான், நான் பரவாயில்ல பாட்டு கேட்டுட்டு இப்ப சுத்தலாம், போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நான் டேடி கிட்ட கேட்கவும் இல்லை, நான் வந்து ட்ராப் பண்ணேன் அப்படின்னா நான் கேட்கல, நானே சைலண்டா ஏஞ்சி போயிட்டேன். இது நடுவில் வந்து எனக்கு டிரைவிங் கிளாஸ் வேற இருக்கனால அந்த டயர்ட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு, அதனால நான் இன்னைக்கு வரலன்னு சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மடிச்சு வச்ச துணி எல்லாம் ஓவர். இப்போ வந்து அது துணியை எடுத்து நான் உள்ளேயும் வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடணும், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு தலப்பாக்கட்டி ஹோட்டல்ல இருந்து 65 பிரியாணி எனக்கும் தம்பிக்கும் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போய் நம்ம வந்து லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்றதை நம்ம யோசிச்சு மெதுவாக என்னன்றதை பண்ணிக்கலாம். இப்போ போய் ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டு வரேன். ஸோ இப்போ அடுத்த வேலையை நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, வீடு கொஞ்சம் மண்ணாக இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து கூட்டிடலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். கூட்டிட்டு அதுக்கப்புறமா மாப் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கூட்டிடுவோம். இந்த ஃபர்னிச்சரு அப்புறம் பீம் பேக் எல்லாம் அப்படி கீழே விழுந்து கிடக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு அதை பெருக்கிடுவோம் அப்படின்ட்டு ஒரு டிசிஷன். எல்லாமே எங்கள் வீட்டில் எல்லாம் கீழே தான் கிடைக்கும், எதுவும் மேலெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஹெல்மெட்டு, இவன் காலேஜ் பேக் வந்து செருப்பு பக்கத்தில் தான் என் தம்பி வைப்பான். எப்படின்னு எடுத்து மாட்டி வேறாங்க கேட்க மாட்டான். அது எங்கேயோ கலந்துட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். போன வாரம் ஃபுல்லாக என்னோட ட்ரெஸ்ஸு பேக் பண்ணுறதுலே என் வீக்கெண்ட் முடிஞ்சு போச்சு. ரெஸ்ட் எடுத்த பாடு கிடையாது. இந்த வீக்கெண்டு ஃபுல்லாக வீட்டை க்ளீன் பண்ணுறதுலே போயிடுச்சு. இந்த வாரமும் ரெஸ்ட் எடுத்த பாடு கிடையாது. எப்போ தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன்னு எனக்கும் தெரியாது. உங்களுக்கு வீக்கெண்ட்ஸ் எப்படி போச்சு, எப்படிலாம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரியல, அவ்வளோதான். அடுத்த வீக்கெண்ட்லாம் போரிங்காக தான் போகணும். இந்த வீக்கெண்டே போரிங்காக தான் போகுது. இன்னும் அடுத்த வீக்கெண்ட்லாம் எப்படி போகும்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இல்லை, அடுத்த வீக்கெண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு மேரேஜ் கிளாஸ் இருக்குது. கரெக்ட், 2 நாள் மேரேஜ் கிளாஸ் வர சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து மேரேஜ் கிளாஸில் போயிடும். அதனால் ஞாபகம் வந்தது, மறந்துருந்தா அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளெல்லாம் போய் கூட்டி பெருக்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் மீட்பேன். ஏதோ பார்சல் வந்துடுது அப்பா பேரில். அது என்ன, பாடி வாஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஹாஃப் ஆஃப் தி ஒர்க் முடிச்சிட்டேன். இப்போ வந்து என்னோட செல்ஃப் கேர், ஏன்னா எனக்கு லீவ் டைமில் தான் என்னால் இதெல்லாம் பண்ண முடியும். அண்ட் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு என் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணி. சரி இன்னைக்கு ரிமூவ் எப்படியாச்சும் பண்ணிடணும் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் திருப்பி இப்போ தான் ஞாபகம் மறந்துட்டு இப்போ தான் ஞாபகம் வந்தது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது இது ரேசர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அது வேலையை பார்த்துட்றேன் நான். ஓகே, ஸ்கின்னில் வந்து இது மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எப்பயுமே அந்த அளவுக்கு தான் எடுப்பேன். ஐப்ரோஸ்லாம் எனக்கு பண்ண தெரியாது, அதனால் அந்த ரிஸ்க்கு மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன். ஸோ அம்மா வந்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட ஐப்ரோஸ் பண்ணிப்பேன். இல்லை அப்படின்னா பார்லர் போவேன். நமக்கு இந்த பிளேடில் வந்து ஐப்ரோஸ்லாம் பண்ண தெரியாது. ஸோ அந்த ரிஸ்க் நான் எடுக்க விரும்புகிறேன். ஓகே, டன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேயோட எண்டு கிட்டக்க வந்துட்டோம். ஸோ எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, மத்தியானம் நானும் தம்பியும் சாப்பிட்டு வச்ச பிளேட் அப்புறம் வந்துட்டு கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, அதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போய் அதை வந்து வாஷ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் என்னோட வீக்கெண்ட் வந்துட்டு ஓவர் ஆக போகுது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், டின்னர் சாப்பிடுவேன். அது கொஞ்சம் லேட் ஆகும். டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் பார்த்துட்டு தூங்கிடுவேன். டம்மார். அவ்வளோதான், ஃப்ளாட். அதுக்கப்புறம் திருப்பி மார்னிங்லேருந்து எழுந்துச்சு திருப்பி சேம் ரொட்டீன். எழுந்து குளிச்சு கிளம்பி ஜூஸ் குடிச்சு, டேடி காலையில் ஜூஸ் போட்டு கொடுத்துருவாரு. ஸோ அந்த வேலை மட்டும் நமக்கு இல்லை. ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் இது போயிடுவோம், எங்கள் டிரைவிங் கிளாஸ் போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி ட்ரெயின் ஏறி நம்ம ஒர்க் பிளேஸ் போய் அங்கே கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் டு ஹோம், திருப்பி வீட்டுக்கு நொங்குலோங்கிட்டு அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்து அதுக்கப்புறம் அப்பமா எனக்கு தூக்கம் வரும். ஆனால் என்ன அப்படின்னா, எனக்கு டிவி பார்க்கவே முடியறது இல்லையா, அதனால கொஞ்ச நேரம் ரொம்ப தூக்கம் வர ஸ்டேஜுக்கு மட்டும்தான் நான் வந்து மத்தியானத்தில் தூங்க போகிறதே. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் டிவி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன். இல்லைன்னா காலையில் ட்ரெயினில் போவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நான் வந்து இன்னைக்கு ஒரு டேவோட பிக் பாஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ட்ரெயின் போகும்போது ட்ரெயினில் பார்த்துட்டே போயிடுவேன். அதனால அந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேயோட எண்டு வந்தாச்சு. அவ்வளோதான், டே முடிய போகுது. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:30 கிட்ட ஆக போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் என்னோட ஒர்க் எல்லாத்தையும் வந்து வீக்கெண்டு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணலை அப்படின்னு நம்புகிறேன். வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக பொறுப்புள்ள பிள்ளையாக வந்து வீட்டோட வேலையெல்லாம் பார்த்து முடிச்சு. கரண்ட்டு போயிடுச்சா? வீட்டோட வேலை இருந்துச்சு, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் டைம் இருந்தால் பார்த்துட்டு போய் தூங்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டங்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை பாய்.